பார்க்குறவங்களாம் பைத்தியக்காரன்னு நினச்சிட்டான். ஒன் ப்ளஸில் வந்து நீங்கள் தான் கஸ்டமர் ஒழுங்காக பார்க்கல, 90,000 அதுவும் ஒன் ப்ளஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நீ என்ன முட்டாளான்னு கேட்டான். கேஷிஃபைல போனால் நியாயமே இல்லாமல் 89,000 ஃபோனை 22,500 கேட்டான். ஃபோனை விற்றுட்டேன். காமேஷ் ப்ரோட்டியா கொடுத்த காமேஷ் ப்ரோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஃபஸ்ட்டு சுடர்வனன் அவன் வந்து ஒரு ஒன் ப்ளஸ் ஃபேனாக எப்போ இருந்து எப்போ வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஒன் ப்ளஸ் டிவைசஸ் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்க்குறேன். சரி, ஃபஸ்ட்டு இப்படி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் நினைக்கலாம் ஒன் ப்ளஸ் ஃபேனாக என்னென்னமோ இழுகிறாரு, இப்போ ஒருவேளை ஒன் ப்ளஸில் ஏதாவது லேட்டஸ்ட் டிவைஸ் வச்சுருப்பாரா, அதெல்லாம் பற்றி தான் இப்போ வரப்போகிற ஸ்டோரி. சரி பார்ப்போம். சரி வா. சரி, ஓகே. வெல்கம் சார். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஒன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, நான் பர்சனலாக டிவைஸ் ஓன் பண்ணலை, பட் என்னோட பிரதர் வந்து அவரோட டேக் என்தூசியஸ் லைக் எப்படின்னா ஹீ லைக்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் டிவைஸ். ஸோ திடீர்னு நான் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போகிறேன், அங்கே வந்து வுட்டு மாதிரியே ஒரு ஃபோன் இருந்துச்சு. எங்கன்னா அந்த நம்ம டீ எல்லாம் வைக்கிற டீ பாயில் வுட்டு, லைக் நான் பார்த்தோன்னே இது என்னடா இது, சும்மா நம்ம அந்த பூர்விகால சாம்பிள் ஃபோன் வைப்பாங்க தெரியும், அது மாதிரி டம்மி ஃபோன் போல, ஓப்போ விவோலாம் எடுத்து பார்க்குறேன். அவர் ஏதோ சரி பேப்பர் பிறகு அவருக்கு பேப்பர் போல அது மாதிரி எடுத்து பார்க்குறப்போ ஃபோனு அதுவும் எப்படி இருக்குன்னா ஸ்லீக்காக இருக்கு. இது ஃபோன் வந்து நல்லா லைட் வெயிட்டாக இருக்கு, நெட்வொர்க் ரிசப்ஷன் ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா நான் அது வரைக்கும் ஒரு பேசிக் மாடலே பார்க்குறேன், வந்து ஒரு ஹை எண்ட் டிவைஸை நான் கையில் எடுக்கிறேன். லைக் ஐ நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் சாம்சங் சீரீஸ்லாம் நான் அப்போ வந்து என் கையில் கிடச்சதில்லை. வாவ், இப்படி ஒரு டிவைஸ் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. எனக்கு வந்து அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த ஒரு டெக்குக்கு நான் எக்ஸ்ப்ளோர் ஆகிறேன். எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த டிவைஸ் வந்து ரொம்ப க்ரேஸாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து ஒன் ப்ளஸ் 3T மூவ் ஆகுறாரு. அப்போ வந்து அந்த ஒன் ப்ளஸ் 1 டிவைஸ் இருக்குது, பட் அந்த ஒன் ப்ளஸ் 1 டிவைஸ் எப்படி வாங்கினதுன்னா இன்வைட் ஒன்லியில் வாங்கினது. ஆமாம், அவர் யூஎஸ் போனப்போ அவர் வாங்கிட்டு வந்த டிவைஸ். ஸோ அந்த டிவைஸ் வந்து வீட்டில் சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் டிவைஸ். சூப்பர். எனக்கு ஒன் ப்ளஸ் க்ரேஸ் வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. எடுத்து யூஸ் பண்ணுறேன். நம்ம சிம்பியன் ஓஎஸில் இருக்க ஃபோன்ஸ்லாம் ஸ்வைப் பண்ணாலே ஒரு சின்ன ஒரு ஸ்டட்டர் மாதிரி இருக்குது, ஒரு யூஐயில் ஸ்டட்டரே இல்லாமல் ஸ்க்ரோல் ஆகுது. அப்போ வந்து அந்த டிவைஸில் ஒரு லவ் வருது எனக்கு, என்னடா இப்படி ஒரு டிவைஸு. அப்போ வந்து கம்யூனிட்டி இருக்கும், ஒன் ப்ளஸ் கம்யூனிட்டி. உள்ளே போயிட்டு நான் என்ன வந்து நான் அதில் ஸ்டட்டர்ஸ் இருக்கோ அதை வந்து சொல்லலான்னு நம்ம அப்போ அவ்வளோவா நாலேஜ் இருக்காது. அப்படி ஒரு கம்யூனிட்டி இருக்குது. உள்ளே போய் பார்க்குறப்போ பீப்புள் ஆர் டிஸ்கஸிங், அந்த ஃபிக்ஸ் வந்து அடுத்த அப்டேட்டில் வருது. ஆக்டிவாக ஒரு கம்யூனிட்டி இருக்குது. எனக்கு அப்போ வந்து ஓகே இது மாதிரியும் பீப்புள் இருக்காங்க. அதாவது என்னோடய டெக் லைஃபே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒன் ப்ளஸில் தான். அப்படி இருக்குது. அப்புறம் அவர் வாங்குகிற ஃபோனை நான் யூஸ் பண்ணுறது. ஸோ ஒன் ப்ளஸ் 1, ஒன் ப்ளஸ் 3T, ஒன் ப்ளஸ் 5ல வந்து ஒரு எடிஷன் இருக்கும், ஸ்டார் வார்ஸ் எடிஷன். ஒயிட் கலரில் அப்படியே சூப்பராக இருக்கும். பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட்ல ஒரு 5T அந்த டிவைஸ். ஆனால் அது என்கிட்ட 3 மாதம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் எடிஷன் ஒன் ப்ளஸ் 6 கொஞ்சம் டிலேடாக வாங்கினது. இது வரைக்கும் நான் வாங்கலை. ஸோ அந்த டிவைஸ் தான் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். அப்புறம் வந்து தான் 70 அந்த ட்ரிபிள் கேமரா எடிஷன் வேற இருந்தது. அதுல நார்மல் ப்ளூ கலர் இருக்கும்ல, ப்ளூ கலர் அது வச்சிருந்தேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 7 ப்ரோல வந்து ப்ளூ ரொம்ப டார்க் ப்ளூவா இருக்கும், 70 வந்து லைட்டா இருக்கும். சோ அதுல டெலிஃபோட்டோ கேமரா, மூணுமே மீனிங்ஃபுல்லான கேமரா. அந்த கேமராவை எடுத்துட்டு ஜூம் பண்ணும்போது லாஸ்லெஸ்ஸா இருக்கு. நான் அதை பார்த்துட்டு ஓகே, நம்ம அதான் சொல்லுவோம்ல, ஒரு ஃபோன்ல என்னெல்லாம் நம்ம அடுத்த ஃபோன்ல இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது வருது. ஃபோன்னா ஒன் ப்ளஸ் தாங்க. எனக்கு வந்து வேற ஃபோனும் எக்ஸ்போஷர் இல்லை. ஏன்னா எனக்கு ஒருத்தவங்க ஒரு ஃபோன் கொடுக்குறாங்கன்னா அதை யூஸ் பண்றேன். ஆனா நான் வந்து அந்த 6 சீரீஸ்ல என்ன வந்து ஜூம் பண்ணும்போது பிக்சல் ஆகும், அது வந்து எனக்கு என்னன்னா 70 யூஸ் பண்ணும்போது பரவாயில்ல, டெலிஃபோட்டோ நல்லா இருக்கு, இமேஜ் கிளாரிட்டி நல்லா இருக்கு. ப்ரோ இல்லையா? அப்போ வந்து உனக்கு வந்து பஞ்சோல் இல்லாத டிஸ்ப்ளே, எல்லாமே க்ளீன் டிஸ்ப்ளே. ப்ரோ அந்த டிவைஸ் வந்து ஒரு டிவைனான டிவைஸ். ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுது, 30 வாட் எல்லாமே இருக்கு. அப்புறம் ஒன் ப்ளஸ் 8 ப்ரோ, அதுதான் எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் டிவைஸ். புது டிவைஸ், அவுட் ஆஃப் தி பாக்ஸ், பாப்அப் கேமரா. அதில் என்ன கலர் ஆச்சுந்த? அதேதான், அந்த ஆனிக்ஸ் க்ரீனோ சம்திங். ஆமாம் அது. ஆனால் அந்த பேருக்கு இப்போ தான் என்னன்னா அந்த பேருக்கு க்ரீன் வர்ற மாதிரி டிஸ்பிளே க்ரீனு. சரி, இங்கே தான் என்னோட டிசாஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டிசாஸ்டர் தான் ப்ரோ, வரோம் பார்க்கலாம். நான் என்ன நினச்சேன், ஓகே இட்ஸ் அ காமன் இஷ்யூ, பட் அந்த விஷயத்தில் வந்து ஒன் ப்ளஸில் போய் சண்டை போடுற அளவுக்கு போகல. பட் போனோடனே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோன்னே தே அக்செப்டட் டு சேஞ்ச் த டிஸ்பிளே. ஸோ தே சேஞ்ச் த டிஸ்பிளே. எந்த ஃபோனில்? ஒன் ப்ளஸ் 8லேயே 8 ப்ரோலேயே உனக்கு வந்து பிரச்சனை வந்துச்சு. ஓகே, ஆனால் நீங்கள் அப்படி எனக்குன்னு வந்தது. ஆனால் வெளியில் வராது நிறைய டிவைஸ் இருந்துச்சு. ஏன்னா கூட வந்தவங்களே அங்கே அத்தனை பேர் இருந்தாங்க அந்த டிவைஸோட சர்வீஸ் சென்டரில். இது வேறையா? சரிங்க, உங்களால் முடிஞ்சதை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிரச்சனை வருது. அப்புறம் நான் பர்சனலாக இல்லை, என் அண்ணன் வந்து அப்புறம் ஒன் ப்ளஸ் 11 வாங்குறாரு.
அப்போ வந்து அந்த பின்னாடி கேமரா ரவுண்ட் மாடியூலாக இருக்குது. ஆமாம். டிஸ்பிளேல கர்வே வந்து ஒரு சட்டிலான ஒரு கர்வ், அல்டிமேட் கர்வ் இல்லை. நல்ல டிவைஸ் தான், நல்ல டிவைஸ். 10 Pro வந்து கொஞ்சம் கோலரான டிவைஸ், நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. பேரில் ப்ரோ இருக்கும், அலர்ட் ஃப்ளைட்டர் இருக்காது. 10T ஒரு மீடியாடெக் கூட வந்துச்சு ஒரு டிவைஸ். அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து அந்த சைடே போகல. 11 வருது, பார்க்குறேன், எல்லாமே டிவைஸ் சூப்பராக இருந்துச்சு. ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு நான் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நானும் வாங்குறேன் அடுத்த OnePlus. என்னோட காசில் நான் போடுற ஃபர்ஸ்ட் OnePlus-ஆக இருக்கும். பிகாஸ் அப்போ நான் காலேஜ் படிக்கிறேன், காம்படிஷன்ஸ் போகிறப்போ அந்த அவார்ட் மணிஸ்லாம் இருக்கும்ல, ஐ வாஸ் சேவிங் ஃபார் இட். 11 வரும். அப்போ தானே அந்த ஏதோ லிக்விட் கூலிங்லலாம் வந்து கான்செப்ட் ஃபோன்லாம் விட்டாங்க. ஆமாம், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உள்ளே இருக்க அந்த OnePlus-ஓட ஃபேன் பாய் வந்து அவ்வளோதான், அடுத்த OnePlus 12 என்னமோ மாதிரி இருக்கும் கான்செப்ட். சரி 11 இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். எலக்ட்ரோ போலரைசிங் கிளாஸ், கிளாஸ் நம்ம அந்த மெக்லாரன் எடிஷனில் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து வேற லெவலில் இருக்கும். வாங்கினா OnePlus தாங்க, அவ்வளோதான். அந்த OnePlus 11 வாங்குறேன். அது செம்ம டிவைஸ்ங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் நான் அந்த டிவைஸ் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஒரு பக்காவான டிவைஸ். ஓவராக வெளியில் ரொம்ப லுக்காக இல்லாமல் ஒரு சட்டிலான டிவைஸ். ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தது. ரொம்ப ஹைப்பராக நான் வந்து ஒரு எந்தூசியாஸ்ட் ஃபோன் அலர்ட் பண்ணல. இட் பிகேம் அ நார்மல் ஃபோன் வித் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். OnePlus 11 அப்டேட் வந்துச்சு. அப்டேட் வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த OnePlus 11 நான் யூஸ் பண்ணல, எங்கள் அண்ணன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிவைஸ் வந்து நான் பார்க்குறப்போலாம் வாங்கி பார்த்துட்டு இருக்கேன். முகத்தில் ஒரு ஒளிவட்டம் வருது. அந்த ஹாப்பினஸ் ஆண்டவரே, கேமராவில் மூஞ்சில் பவுடர் அடிக்குது ஆண்டவரே. அது 11ல் தான் அடிக்கணும், எல்லாருக்கும் தெரியுமே. 11 இருக்கும், அந்த மெயின் அப்டேட்டே அதுதான் நான் பார்க்குறேன். நான் வந்து நினச்சேன் ஓகே சம் கைண்ட் ஆஃப் கிளாருன்னு நினச்சி நானும் ஆங்கிள் எடுத்து பார்க்குறேன். ஃபோட்டோ எடுத்த உடனே கேலரியில் டக்குன்னு பார்த்தா கரெக்டாக இருக்குது. அப்படி ஒரு டிம்மாகி வரும்ல ப்ராசஸிங், அவ்வளோதான். மூஞ்சில் வந்து ஒரு பிரகாசம். எடுக்கும்போது நார்மலாக இருக்கும், அதுக்கப்புறம் ஜீனி பொம்மை மாதிரி நம்ம மூஞ்சில் ஏதோ பெயிண்ட் அடிச்சு விட்ரும். ஆமாம், ஸ்பாட் லைட் போட்ட மாதிரி இருக்கும் மூஞ்சிக்கு. சரி ஓகே, ஐ ஸ்கிப் 11. அது வரையும் காசு சேர்த்து வச்சுட்ருக்கேன் எனக்கு நான் ஒரு ஃபோன் வாங்கணும்னு. அப்போ தான் என்ன வருதுன்னா 12 and 12R ரிடம்ஷன் ஆஃப் OnePlus அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டு தான், 12 வாஸ் குட். ஸோ 12R நான் வாங்குகிறேன், போகிறேன். இதுதான் வந்து அந்த OnePlus-ஓட கிரேஸ் மட்டும். ஏன்னா ஒரு ரூபாவும் நான் சேர்த்து வச்சது 40,000 rupees. இதுக்கு முன்னாடி பேரலாக நான் வந்து பர்சனலாக இப்போ நடுவில் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், M52 5G. அது என்ன ஆச்சுன்னா பேக் பேனல் கண்டு தனியாக வந்துருச்சு கையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே. M52 ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் நான் OnePlus யூஸ் பண்ணல. கடைசியாக எங்கே நிற்கிது, 8 Proவில் நிற்கிது. அந்த டிவைஸ் அந்த பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் அந்த டிவைஸை வித்தாச்சு. போக்கோ X3 அவன் பயங்கரமான டிவைஸு. கொண்டு ஒன்றா செத்தான். கேமரா செத்தான் ஃபஸ்ட்டு, அல்ட்ரா வைடு செத்துச்சு. சிம் கார்டு அப்புறம் டிடெக்ட் ஆகலை. அப்போ நீ கேம் விளாடுவ போல. ஆப்வியஸ்லி லாக்டவுனு பப்ஜி அந்த. அப்புறம் M52 வாங்குறேன். M52 பேக் பேனல் கண்டு வருது, டிஸ்பிளேல கோடு வந்து டிவைஸ் அது எடுத்துகிட்டு போனேன். சாம்சங்கில் அதெல்லாம் மாற்றி தந்தாங்க, ஃபைன். அது வந்து கேஷிஃபைல வந்து 4,500 விற்றுட்டு இந்த ஒரு 4,500 போட்டு என்கிட்ட ஒரு 36,500 இருந்தது. போடு இப்போ வரேன் பாருங்க அப்படின்னு போகிறேன். நானும் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ கூட இன்னும் இன்ஸ்டாகிராமில் இருக்குது. என் காசில் வாங்க போகிறேன், ஃபஸ்ட்டு டைமாக உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு அந்த டிவைஸை எடுக்கிறேன். அவனுங்க ஸ்டோரில் எனக்கு வியடாக பார்த்தானுங்க. சந்தோஷத்தில் குதிக்கிறேன். இப்போ கூட கூஸ் பம்ப்ஸ் வருது. சந்தோஷத்தில் குதிச்சுட்டு அப்பா நம்ம வாங்குற ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் Agent 2 வாங்கி அன்பாக்ஸ் பண்ணுறேன். அங்கேருந்து யூஸ் பண்ணுறேன். ஃபோனை கையில் எடுத்தோடனே அந்த பின்னாடி ஃப்ராஸ்ட், அந்த பிளாக் கலர் வேறையா மேட் ஃபினிஷ் சூப்பராக இருந்ததுங்க டிவைஸு. அவ்வளோ ஒரு அருமையான டிவைஸ். 8/128 பேஸ் வேரியண்ட். ஏன்னா அப்போ வந்து அந்த நடுவில் ஒரு வேரியண்ட்டே லான்ச் பண்ணலை. 8/256 கிடையாது. ஒன்று 8/128 இல்லாட்டி 16/256. அந்தளவுக்கு 6,000 எக்ஸ்ட்ரா போட்ட அளவுக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால் நான் பேஸ் வேரியண்ட் வாங்கிட்டு அங்கேயே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு விஆர் மாலை சுற்றி ஃபோட்டோ, விஆர் மால் கிரவுண்ட் ஃப்ளோரில் கேமராவை பார்க்குறேன். கேமரா வந்து எனக்கு பெரிய ஜம்ப் இல்லை. M52லேருந்து பார்க்கும்போது ஒரு அல்டிமேட்டான பிரைமரி சென்சார் மாதிரி எனக்கு தெரியும். பிசில போடுற வரைக்கும் சரிவா, ஏன்னா டிஸ்பிளேல எல்லாமே விவிட்ல வச்சு தெரியும், சூப்பரா இருந்தது. வந்துட்டு யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் 5 months சூப்பரா இருந்தது. அப்புறம் 90 FPSல கேம் ஆடலாம். Agent 2 பர்ஃபார்மன்ஸ் தெரிக்க விழுது. ஆப்லாம் அந்த லோடிங்ஸ் யூடியூப் வந்து அப்படி அந்த அனிமேஷன் முடிகிறதுக்குள்ள வரும். ஆனா மல்டிடாஸ்க் ஆகலை. எப்போ அது தெரிய வந்ததுன்னா ஃபைனல் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல்லாக ப்ராஜெக்ட் கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும். அடிக்கடி ரிவ்யூ கேட்பாங்க. டப்புன்னு ஃபார்ம் ஓபன் பண்றேன், டப்புன்னு டேட்டாவுக்காக வேற இடத்துக்கு போறேன், திரும்ப டப்புன்னு ஃபார்ம் லோட் ஆனா பரவாயில்லையே, சரசா சப்மிட் ஆயிடுது. லாஸ்ட் வந்துருவோம்ல, கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு தான் சப்மிட் பண்ணிருக்குது. நல்ல நேரம் ஆட்டோ சப்மிட். அப்போ தான் எனக்கு இன்னொரு என்ன கண்டாச்சுன்னா, என் கூடவே ஒருத்தன் வந்து 16+256 வாங்கினான், ஐஸ் ப்ளூ வேரியன்ட். அவனுக்கு அந்த இஷ்யூ இல்லை.
இன்னும் 8 GB ரேமு, நீ வேறு கலர் OS மேலே ஆக்சிஜன் OS மேலே கார்பன் OS ஓட்டுவ, அதுக்கு எப்படி அது ரன் ஆகும்? அதுதான் எனக்கு வந்து அது பார்த்தோன்னே எனக்கா என்னடா சரி ஒரு 6000 ரூபாய்க்கு பார்த்து விட்டுட்டோமே. அதில் என்ன கூத்துனா நான் அதுக்கு எக்ஸ்ட்ரா வாரண்டி 2000 ரூபா கொடுத்து போட்டு வச்சிருந்தேன் எக்ஸ்ட்ரா 1 இயருக்கு. ஏன்னா என்னன்னா 4 வருஷம் இந்த ஃபோனு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வாங்கிட்டோம், யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். போட்டதில் 8 மாதம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும். அதுக்குள்ளே வெறுத்துட்டேன். அப்போ தான் ஒரு டிவைஸ் வந்து போடுறாங்க சைனாவில். இனிமேல் பிரச்சனையே வரக்கூடாது, ரேமில் பிரச்சனை வரக்கூடாது. எக்ஸ்பான்ஷன் ஒரு 24 GB, இன்டர்னலாக போர்டில் ஒரு 24 GB, 48 GB ரேம் வாங்கடா இப்போ பார்க்கலாம் அப்படின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு லீக்ஸ் வர முடியுது OnePlus 13. எனக்கா ஃபயரு. ஒருத்தவங்களும் சொல்கிறாங்க அந்த வீகன் லெதர் பேக்குன்றாங்க, 8 Elite, அதுவும் A18 Pro. நான்லாம் என்ன நினச்சிருந்தேன் எப்படி இருந்தாலும் அந்த. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டிவைஸ் இயர் 2 லான்ச் ஆகும்போது ஆப்வியஸ்லி அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், ஸ்னாப்ட்ராகன் வேரியண்ட்டோட அதிகமாக வரும். 8 Elite வருது, A18 Pro தூக்கி சாப்பிடுது. எங்கே Antutuல எங்கேயோ இருக்குது 25% 30% பர்ஃபார்மன்ஸ் கெயின் போடு. இதில் வந்து Dev 2D சேனல்லலாம் வந்து அவர் 8 Elite ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு, ஜென்ஷன் இம்பாக்ட் ஆடுறாரு, ஃபோன் ஹீட் ஆக மாட்டேங்குது, ஸ்டேபிள் ஃப்ரேம் ரேட்டு. எனக்கு 8 Eliteல வந்து இம்ப்ரெஸ் ஆகுது. iQOO 12 வந்துச்சு அந்த டைமில். ஆனால் நான் iQOO 13 நான் ஏன் ஸ்கிப் பண்ணுறேன் அதை அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லை, ஓகேவா. அதுக்கப்புறம் பேனல் வந்து ஃப்ளாட் பேனலு, ஏன்னா அது குவாட் கவர் ப்ரீமியம்னஸ் இருக்கும். ப்ளஸ் அந்த சைடில் ஒரு கேப் இஷ்யூன்னு ஒன்று வந்துச்சு தெரியுமா, அன்ஈவன் கேப்ஸு. சரி வாங்குறோம், ஃபன் டச் OS வேறு இருக்குது. அப்போ தான் என்னன்னா நான் காரணம் சொன்ன பத்தியா, அதெல்லாம் விட்டுட்டு ஃபன் டச் OS சொல்லியிருந்தாலே நான் அமைதியாக இருப்பேன், பார்க்குறவங்களாம் அமைதியாக இருப்பாங்க. சரிவா, ஃபன் டச் OS. அப்போ தான் என்னென்னா எனக்கு ஆக்சிஜன் OS 15 அப்டேட் வருது. நான் வந்து அதை அப்டேட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ரேம் மேனேஜ்மெண்ட்டு வந்து இன்னுமே மாசாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அதுக்கு முன்னாடி 3 ஆப் ஓப்பன் ஆகுது, 2 ஆப்பாக மாறிச்சு. ஏன்னா ஆக்சிஜன் OS 15 வந்து அந்த அளவுக்கு ஹெவி. ஆனால் சிங்கிள் ஆப் நான் டாஸ்க் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. இல்லை ஸ்மூத்தாக தான் இருக்கும். செம்ம இது ஆப் க்ளோசிங் ஓப்பனிங் எல்லாமே வந்து அனிமேஷன்லாம் அப்படியே பேரல் அனிமேஷன்லாம் தாக்குது. ஓகேவா, சரி ஓகே ஃபைன். இப்போ தான் தப்பு பண்ணிட்டோம். அடுத்து OnePlus 12 வாங்கல 13 வாங்குகிறோம், பேஸ் வேரியன்ட் வாங்கினா இஷ்யூ வருது. அப்போன்னு பார்த்து லான்ச் இவெண்ட்டில் வந்து போடுறான் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இந்தியா. நாங்கள் வந்து 1 TB வேரியன்ட்டு, 24 GB ரேமு, 1 TB. என் லேப்லேயே 16 GB ரேம் தான் இருக்குது. அவ்வளோதான் எல்லாமே பார்க்குறேன். அவங்க வேற ஃப்ளாக்ஷிப் ப்ரோ, ஃப்ளாக்ஷிப் அல்ட்ரா லான்ச் இவெண்ட்டு. நானே ஃப்ரெண்ட்ஸில் டிஸ்கார்டில் பார்த்து ஃபயர் விட்டுட்டு இருக்கோம், போடு வாங்குறோம் போகிறோம் அப்படின்ட்டு. அவ்வளோ ஒரு ஹைப். நான்லாம் கவுண்ட் டவுன் போடுறேன், ஃபோன் இன் மை ஹேண்ட்ஸ் அப்படின்னு போட்டு எல்லாத்தையுமே கவுண்ட் டவுன் விட்றான். பார்க்குறவங்களாம் பைத்தியக்காரன்னு நினச்சிட்டான். OnePlus அம்பாசிடர் போல இவன் வந்து கேட்குறேன், ஏன் OnePlusக்கு இவ்வளோ முட்டு கொடுக்குற அப்படின்னு. OnePlus யூஸரே தான் கேட்குறான், இன்னொரு OnePlus யூஸர். OnePlus யூஸருக்கே சந்தேகம், நாமளும் தான் OnePlus யூஸ் பண்ணுறோம், இவன் மட்டும் வேறு ஏதோ புது டிவைஸ் கொடுத்துட்டாங்களா, இவன் OnePlus வச்சுட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆமாம். ஸோ ஃபைனலி வருது அந்த டே. நானும் என் ஃப்ரெண்டும் சூர்யான்னு சொல்லிட்டு என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அவனை கூட்டிட்டு பைக்கில் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் லீவு ஃபோன் வந்து வாங்குறேன். வாங்கிட்டு வாங்கும்போது காமேஷ் ப்ரோ கூப்பிட்டு போயிருக்கணும், நீ தப்பு பண்ணிட்ட ப்ரோ. அந்த ப்ரீமியம்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இது உண்மையாக நல்லா பாட்டு OnePlusல பண்ணியிருந்தாங்க. என்னன்னா நான் வந்து அந்த ஃபோனில் இருந்த கிரேஸில் என்ன பண்ணிட்டேன்னா அவனையும் தூங்க விடல, நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. எப்பண்டா வரும்னு பார்த்துட்டு காலைல 6 மணிக்கு அலாம் அடிச்சு குளிச்சு கிளம்பி மால் திறக்கிறதுக்கு முன்னாடியே மால் போயாச்சு. போயிட்டோம் ப்ரோ. போயிட்டு அங்கே நிற்கிறோம், ஷட்ரு கூட திறக்கல, உள்ளே மால்குள்ளே விட்றாங்க. அப்போ போனால் உள்ளே ஸ்டோர் ஷட்ரு திறக்கல, ரெடியாக இருக்குது. அங்கே 100ன்னு ஒருத்தர்கிட்ட நான் பேசி வச்சிட்டேன். எப்போ சைனாலேருந்து டிவைஸ் இம்போர்ட் பண்ணி ரிவ்யூ போட ஆரம்பிச்சாங்க தெரியுமா, அப்போவே நான் வந்து ஒரு 100ன்னு ஒருத்தர்கிட்ட நான் பேசிட்டேன். போகிறேன், அவர் வராரு, இன்னொரு ஷட்டர் தந்து காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. எனக்கும் சூர்யாவுக்கும் உட்காந்து குடிக்கிறோம். 11:30க்கு டிவைஸ் வந்து ஃபஸ்ட்டு சேல் ஆகுது. ரெடியாக இருக்கேன் என்னோட OnePlus 12 விற்கிறதுக்கு. இங்கே தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ரீ ஆர்டர் பண்ணும்போது, அந்த ப்ரீ பிளாக் பண்ணும்போது லாக் யுவர் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. பல டிவைஸ் போட்டால் இதுதான் உங்கள் எஸ்டிமேட்டட் வேல்யூன்ட்டு. அங்கே போகிறேன், டிவைஸ் வந்து ப்ரெஸ்டீன் கண்டிஷன். எப்படின்னா ஸ்கின் ஒட்டியிருக்கேன், டிரான்ஸ்பரன்ட் ஸ்கின்னு, ஃபோனில் ஸ்க்ராட்ச் உள்ள சான்ஸே இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து யூவி டெம்பர் கூட அந்த டிவைஸில் ட்ரை பண்ணலை, வாங்கி வச்சேன் பட் ஒட்டலை. ஃபுல் க்ளூ இது கொடுத்து அதில் இங்கே டஸ்ட்டு கூட உங்களுக்கு பட முடியாதுன்றாரு. அவ்வளோ இதில் வந்து வச்சுருக்கேன், பக்கா ப்ரெஸ்டீனாக இருக்குது. எடுத்துகிட்டு போகிறேன், எடுத்துகிட்டு போயிட்டு இதில் இது டிஸ்பிளே கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, அது பிரைட்னஸ் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்புறம் சப்போஸ் அதுக்கும் தெரியலன்னா கண்ணில் ஏதாவது ஊற்றி கொடுத்து கண்ணை தொடச்சிட்டு வாடா வெண்ண அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும். அவன் அது போட்டதுக்கு ஃபஸ்ட்டு 4 ரூபா காமிச்சது டிவைஸ் அவங்க ஆப்பில் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவில், ஓகேவா. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ பண்ணி 14,000 எங்கே 24லேருந்து 14க்கு வந்துருச்சு என் டிவைஸ் வேல்யூ. இது வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ் எல்லாமே 24 ஃபஸ்ட்டு காட்டுச்சு, அப்புறம் 14க்கு வந்துருச்சு. நானும் நினச்சேன் ஓகே பழைய டிவைஸ் அதுவும் R series பேஸ் வேரியன்ட்னு சொல்லி கொடுத்துட்டேன். 7,000 ரூபா இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு இதில் டோட்டல் பில். அங்கேயும் ஒரு பிரச்சனை ஆச்சு, என்னென்னா ஃபஸ்ட்டு டிவைஸ் நான் தான் பில்லிங் பண்ணிட்டாங்க. OnePlus 13 பிளாக்கு, ஏன்னா அதில் 1 TB வேரியன்ட்டில் பிளாக் மட்டும்தான் கொடுத்துட்டாங்க.
என்ன ஆயிடுச்சுன்னா பில்லுலேயும் எனக்கு 7,000 ரூபா குறைஞ்சிச்சு. ஆனால் என் கையில் வந்து 21,000 ரூபா வந்துச்சு. 14,000 தானே சொன்னாங்க, 27,000 ரூபா எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. ஓகேவா? ஸோ நான் வந்து இங்கேருந்து கிளம்பும்போது அந்த ஸ்டோர் மேனேஜர் ஓடி வந்து இருங்க உங்களுக்கு தப்பாக வந்துருச்சு, 7,000 ரூபாய் திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் OnePlus மும்பைக்கு வந்து ஒரு UPI ஐடிக்கு நாங்கள் அமுச்சு விட்டுட்டோம். இங்கேயே எனக்கு இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு பல டிவைஸ் கொடுத்துட்டு. OnePlusல இருந்ததுனால என்னென்ன இஷ்யூலாம் வருது ஆனாலும் எனக்கு வீட்டுக்கு போகும்போது ஒரே சந்தோஷம். போகிற வழியெல்லாம் Hasselblad லோகோ போட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஃபோட்டோ. எதுவுமே நல்லா வந்திருக்காரு. சரி. அதில் என்னென்னா எல்லாம் டார்க் அப்படியே HDR ரிச்சாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு டார்க் ஷேட் பலன்னு இருக்க இடம் வந்து டார்க்காக தெரியுது, பட் கலர்ஸ் பஞ்சியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்னாப்சீட்டில் போட்டு பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்து கொடுத்துருக்கோம். அது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நடந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் ஐஃபோன்ஸ் வச்சிருக்காங்க, பட் எல்லாமே பேஸ் வேரியன்ட் 15, 14. நான் வந்து அந்த இடத்துல ஒரு 90,000 rupees டிவைஸ் 4GB RAM அப்படி எடுத்துகிட்டு போகிறேன். 1 TB. அதில் என்ன கனவெல்லாம் எமுலேட்டர் ரன் பண்ணுறோம், எல்லாம் ஃப்ளாக் ஃபைல் லோக்கலாக வச்சு பாட்டு கேட்குறோம், பவர் ஆம்பில் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்கு, அந்த 50 வாட் ஊக் சார்ஜர், ஒயர்லெஸ் ஊக்கு, அட்மிட் ஃபைபர், அந்த 2,000 ரூபா கேஸு, ஃபுல் செட்டில் ஆர்டர் போட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து என்னாச்சு, எல்லா கேஸும் அது வரையும் நான் ஃபோன் வந்து நேக்கடாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் கையில் தெரில. அன்றைக்கி நைட்டு முடியுது, காலையில் அமேசானில் டெலிவரி ஷார்ப்பாக கொண்டு வந்துட்டான். செகண்ட் டே கேஸ் மாட்டுறேன், ஒரு சைடு மட்டும் நிற்க மாட்டேங்குது கேஸு. என்னடா இது, ரைட் சைடில் ஃபிலிம்ஸியாக இருக்குது, லைக் மாட்டுது. நான் ஃபோன் இப்படி லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணேன்னா இந்த சைடு பட்டன் இப்படி வெளில வருது. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வெளியில் எடுத்து சுற்றி பார்க்குறேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு கார்னரில் வந்து கம்மு தெரியுது. அதுதான் நான் உங்களுக்கு ஃபோட்டோ அதெல்லாம் போடுறேன். தெரியும். இதை நம்ம டிவிலையும் கவர் பண்ணியிருப்போம், தனிப்பட்ட முறையில் நம்ம சேனல் வீடியோலையும் வந்திருக்கோம். அந்த டைமில் OnePlus கம்மு வருது, நான் அதை நோண்டலை. சரிங்களா, அப்படியே விட்டுட்டு லைட்டாக சுரண்டி பார்த்தேன். அடுத்து ஒரு சின்ன கம்பி எடுத்து அப்படியே வச்சு அப்படியே இப்படி சுற்றி அப்படியே வெளில வருது. அது வந்து எடுத்துகிட்டு நான் ஃபோனை வந்து கேஸ் பார்த்துட்டு இதெல்லாம் மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுத்துகிட்டு பின்னாடி வச்சுட்டு நான் நினச்சேன் கேஸ் ப்ராப்ளம் சொல்லி ரீப்ளேஸ்மெண்ட் கேஸ் போட்டேன். அடுத்த நாள் காலையில் வந்து பழைய கேஸ் எடுத்துகிட்டு புது கேஸ் கொடுத்துட்டான். அதுவும் மாட்டலை. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே இதில் தான் ஃபோனில் தான் ஏதோ பிரச்சனை, கேஸ் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் சைடு இப்படி தடவி பார்க்குறேன். ஒரு சைடு வந்து அந்த டிஸ்பிளே முடிஞ்சு ஃப்ரேம் வந்து அப்படியே ஒரே லெவலில் இருக்குது, ஃப்ரேமும் டிஸ்பிளேவும். இன்னொரு சைடு என்னென்னா இந்த நகம் வைக்கிற அளவுக்கு கேப் இருக்குது, டிஸ்பிளே தள்ளி போயிருக்கு. அதனால தான் என்ன இருக்குன்னா அந்த சைடில் வந்து அந்த கேஸ் கிரிப்பாக பிடிச்சி நிற்கிறதுக்கு இடம் இல்லை, பேனல் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஃபோன் வெளில வந்து பேனல் ஷிஃப்ட் ஆகிருக்கு லைட்டாக. இது பின்னாடி இருக்குது. நான் வந்து OnePlus ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். லைக் எப்படின்னா அவங்கள ஒரு 2-3 டேஸாக வந்து நான் வாங்கின ஃபீனிக்ஸ் மாலில் வாங்கினது கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபீனிக்ஸ் மாலில் சர்வீஸ் சென்டர் கிடையாது. ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பாண்டி பஜார் OnePlus இங்கே வரேன். ஃபஸ்ட்டு டே போகிறேன். அவங்க வந்து டிவைஸ்லாம் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள் நான் மாற்றி தரேன் அப்படின்னாங்க. பட் அது போய் கேட்டோன்னே அது அவங்க மோஸ்ட்டாக கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. டிஸ்பிளே அது அப்படி தான் இருக்கும், எல்லாமே நார்மல் தான், அது நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள், ஃபுல் பிடிக்கலன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக தள்ளிட்டாங்க. அது ஆக்சுவலி அவங்க அக்செப்டே பண்ணலை. முடிச்சுட்டு கீழே வந்து நான் அந்த ஃபீனிக்ஸ் மால் பர்சன் கால் பண்ணி சொல்கிறேன், ஓகே ப்ரோ அவங்க அப்படி சொல்கிறாங்க, நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் 2 days வரலன்னா பிரச்சனை, அந்த கம் இருக்குது அப்படின்னா அது ஒன்றும் இல்லை சுரண்டி போட்டுருங்க அப்படின்னாங்க. சரி அது அப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங். நானும் என்ன நினச்சா ஃபஸ்ட் பேட்ச் ஃபோன் வாங்கியிருக்கோம், அப்படி தான் இருக்கும். சுரண்டி இழுத்தங்க அப்படியே இந்த நம்ம நூல் இழுத்தா வரும் தெரியுமா, அது மாதிரி வருது. எனக்கா என்னடா இது அப்படின்னு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி அடுத்த நாளே வந்து நைட்டு உங்களுக்கு ட்வீட், இதோட ஃபோட்டோஸ்ல நீ வச்சிருப்பல்ல, என்னடா உங்களுக்கு அனுப்பிச்சனே அனுப்புனடா நீயே இப்போ வச்சிருப்பல்ல அப்படி? இருக்கும் மறக்காம சொல்லு, ஏன்னா இது வந்து வித்தியாசமான ஒரு ரிவ்யூவாக இருக்கு, நம்ம ஆளுங்களும் ஆசைப்படுவாங்க. அந்த கம்மு வந்து வந்தது, நீங்கள் அந்த ட்வீட்டு ஸ்க்ரீன்ஷாட் வச்சிருக்கேன், அதான் எல்லாமே டாக்குமெண்டட் தான். அன்னைக்கு நடந்தது வந்து உங்ககிட்ட டாக்குமெண்டடு. ட்வீட்டு போட்டேன், அந்த கார்னரில் இந்த கம்மு, அந்த சைடில் இருந்த கேப்பு, டிஸ்பிளேயோட ஃப்ரேம் எல்லாத்தையுமே நான் போட்டேன். சிவா ப்ரோ போட்ட உடனே ரீச் பயங்கரமாயிடுச்சு. நீங்கள் ரீட்வீட் பண்ணீங்களா, உங்கள் ரீட்வீட்லேருந்து எனக்கு வியூஸ் எங்கேயோ வந்து காலையில் எழுந்து பார்க்குறேன் 1000s இருக்குது. யாரெல்லாம் டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா யாரோ இந்த மாதிரி ஆயிடுச்சு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இதுலேயும் ஒரு 2-3 பூனைக்குட்டிஸ் வந்து அது வந்து அப்படி தான் டிசைனே அப்படி தான் அப்படின்னு சொல்லி OnePlusக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜென்யூனாக சில பேரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுக்குலாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த நாள் கூப்பிட்டுட்டு நான் ஆஃபீஸ் வந்து எனக்கு லீவ் போட முடியல, ஏன்னா இப்போவே நான் ஒரு வாரம் லாஸ் ஆஃப் பே லீவில் இருக்கேன். அந்த இஷ்யூஸ்லேயே ஒரு ஃபோன். ஆனால் நான் அந்த ஃபோனுக்கு இருந்த ஹைப் இருக்குது தெரியுமா, அது ஒரு வாரம் இருந்துச்சு, அதுக்கு ஈக்குவலாக ஒரு வாரம் லாஸ் ஆஃப் பேல வந்துருச்சு. போகிறேங்க போயிட்டு ஆஃபீஸில் எதுவும் சொல்ல முடியல, அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வாங்குற டே அன்றைக்கி போய் கேட்டேன், ஒய்ஃபை வேணும் அப்படின்னு சொன்னேன். அது அவங்க கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. டிவைஸ் ரீப்ளேஸ்மெண்ட் டிவைஸ் இல்லை, அவங்க வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப பண்ணாங்க. பட் சின்ஸ் ட்விட்டில் ரீச் ஆனனால எதுக்கு ப்ரோ ட்வீட்லாம் போட்டிங்க, நான் தான் அன்றைக்கே மாற்றி தரேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு அவங்க ஸ்டெப்பு சொன்னாங்க, பட் ஸ்டெப் எடுக்கல. ட்ரை யூஸிங் தி டிவைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நான் முடிச்சுட்டு போகிறேன், லைக் முடிச்சுட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், டிவைஸு நல்லா தான் இருக்குது.
அங்கே வந்து என் பழைய டிவைஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. என் லேப்டாப் வச்சு நான் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்ருக்கேன் ஒரு ரூமில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சோடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா பில்லிங்கில் இருக்க டிவைஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. பில்லிங்கில் இருக்க டிவைஸ் யூஸ்வலாக ரீப்ளேஸ்மெண்ட் டிவைஸ் தானே தருவாங்க, அவங்க அப்படி பண்ணல. ஏன்னா அங்கேயே ஸ்டாக் இல்லை. பில்லிங்லேயே இருக்கிற டிவைஸ் கீழே ஸ்டோரு மேலே சர்வீஸ் சென்டர். கீழே இருக்க ஸ்டோர்லேருந்து ஒரு டிவைஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. OnePlus 13. வேறு லெவலு. இது கெத்துங்க. உடனே எப்படியோ ஒன்று ரீட்டைல் யூனிட் எடுத்து கொடுத்துட்டாங்க. சூப்பர். இதில் எனக்கு எங்கன்னா நீங்கள் பிராண்ட் வேல்யூ காப்பாற்றுறீங்க, ஓகே ஃபைன். ஆனால் அது நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் எனக்கு பிடிக்கல. ஏன்டா சரி ஓகே. நான் சும்மா ஜாலியாக ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஆனால் வேதனையாக அதை சொல்ல போகிறேன் போல, அதனால வேணாம். இல்லை ப்ரோ, இப்போ நான் அந்த மாதிரி செரிஷ் பண்ணிவிட்டு கஸ்டமர் ரிவ்யூ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்லைட்லாம் சொல்லி புது டிவைஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நான் அங்கேயே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், செக் பண்ணிட்டேன். பிரைட் லைட்டில் இருக்குது. ஷோரூம் பிரைட்னஸ், ஷோரூமில் எந்த பிரைட்னஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஷோரூம்னாலே பிரைட்டாக தான் இருக்கும். அதான் அந்த பிரைட்னஸில் பார்த்தேன். டக்குன்னு ஓகே டிவைஸ் செட்டப் பண்ணிட்டேன். எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஆட்டோ பிடிச்சி அப்போ வந்து என்னென்னா நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னா 2 பேர் இங்கே வந்து உட்காந்தாங்க. என்னை பார்த்து ஒரு பர்சன், அந்த பர்சன் உண்மையாக பாவமாக தான் இருக்குது. பட் த வே ஹீஸ் சேயிங் இஸ் OnePlusல வந்து நீங்கள் தான் கஸ்டமர் ஒழுங்காக பார்க்கல அப்படின்னு சொல்லி அவர் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா வருவீங்க. டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் OnePlus கெத்துங்க. நான் இது ஆக்சுவலி சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், பட் பேட்ல இப்போ நீங்கள் அந்தளவுக்கு ஜென்யூனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் அவர் என்னங்க அவர் பண்ணி தரேன்றார், ஆனால் அவருக்கு அப்ரூவல் கிடைக்கல மேலே, அதனால தான் நீங்கள் நான் வீட்டுக்கு போனேன். இப்போ வந்து இவர் மேலே எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது சரியாக இருக்கலாம். கரெக்டு. அப்படி இருக்கும் போது அவர் வந்து நானும் வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக நடந்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு என் வேலை முடியணும், ஃபோனோட நான் கையில் வரணும். உட்காந்துட்டு ப்ரோ என் வேலை தப்புன்னு சொல்லி ரேஸ் பண்ணிட்டாங்க, நான் உங்களுக்கு தான் சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னேன். அதை வந்து அவங்க சிசிடிவியில் பார்த்துட்டு நீங்கள் தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் போயிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட ஏதோ பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ப்ரோ என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் ப்ரோ, இதை மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணிட்டு போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்துட்டாரு. நான் ஃபஸ்ட்டு லைட்டாக ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி, இல்லை நான் அப்புறம் பண்ணுறேன்னா கொஞ்சம் இப்போவே பண்ணிட்டு போயிருங்க ப்ரோன்னு ஹி வாஸ் பர்சிஸ்டன்ட். போட்ட ட்வீட்டை டெலிட் பண்ணுங்க. பண்ணிட்டேன். முடிஞ்சிச்சானா இல்லை. வெளியில் வந்தேன். அந்த மேனேஜர் இருப்பார்ல, அந்த ஸ்டோரோட மேனேஜர், அவரே எனக்கு நான் அந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன், அவர் எனக்கு ஃபோன் கொடுக்குற மாதிரி இருக்கும், நீங்கள் அந்த ஃபோட்டோலே பார்க்கலாம் நான் எவ்வளோ எக்ஸாஸ்டடாக இருந்தேன் அப்படின்ட்டு. மென்டலி ட்ரெயின் ஆகிட்டேன் நான். எனக்கு வீட்டுக்கு போயிட்டு 8 மணிக்கெல்லாமே எனக்கு ஒரு மயக்கம் வர மாதிரி அந்தளவுக்கு மென்டலாகவே நான் ட்ரெயின் ஆகிட்டேன். 90,000 கொடுத்துருக்கேன். எனக்கு ட்விட்டரில் என்ன தெரியுமா கமெண்ட்ஸ் போட்டாங்க, 90,000 அதுவும் OnePlusல போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், நீ என்ன முட்டாளான்னு கேட்டான். எனக்கு என்னென்னா நான் செரிஷ் பண்ணி டெக்னாலஜினால என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு டிவைஸ், அந்த டிவைஸ் வந்து என்னை இப்படி ட்ரீட் பண்ணது வந்து அது எனக்கு என்னமோ அது ஏற்றுக்கவே முடியல. எப்படின்னா அந்த ஹேட் வந்து எனக்கு ஆண்ட்ராய்டு மேலே ஆகிடுச்சு. இதுவே எனக்கு ஆப்பிள்னா இப்படி ஒரு நடந்திருக்குமா அந்த மாதிரி ஒரு தாட். ஏன்னா நான் சாம்சங்கில் போனப்போ நான் சாம்சங்கில் இன்னொரு விஷயம் இது பண்ணேன், டிஸ்பிளே டிஃபெக்ட்டு க்ரீன் டிண்ட் வருதுன்னு போனதுக்கு மதர் போர்டை மாற்றணும்னு சொன்னானுங்க. கொஞ்சம் புத்திசாலி அப்படிதான். ஸோ இது நீங்கள் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கூட வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு சாம்சங் மேலேயும் ஒரு போயிடுச்சு, விருப்பம் போயிடுச்சு, ஹோப் இல்லை போயிடுச்சு. இதில் என்னென்னா ஆப்பிள் பீட் காஸ்ட்லி, ஆனால் நான் நெகட்டிவ் ரிவ்யூ ஆப்பிள் கிட்ட நான் பார்த்ததில்ல. அதுவும் ஆப்பிள் கேர் ப்ளஸ் போட்டவனுங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கேர் ப்ளஸ் போட்டவங்க கேர் ப்ளஸ் எல்லாரும். ஏன்னா நீங்கள் நார்மல் காரில் போட்டு அவன் வந்து சரி பண்ணி தருவான், ரிஜெக்ட்லாம் கேமரா தான் போச்சுன்னா கேமரா தான் சரி பண்ணுவான். சாம்சங் மாதிரி டிஸ்பிளே மாற்றி பார்ப்போமே, பேட்டரியை மாற்றி பார்ப்போமேன்னு சொல்ல மாட்டான், ரெக்கார்டட் தான் அப்படின்னு சொல்ல மாட்டான். இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுவான், ப்ரைஸ் இடிக்கும். ஆப்பிள் கேர் போட்டவங்களுக்கு அது இடிக்காது. 2,500 டிஸ்பிளே முடிஞ்சுன்னா 2,500. நீங்கள் 35,000 டிஸ்பிளே வரும், அதுக்கு நீங்கள் 20,000 கேர் ப்ளஸ் போட்டு 2,500 நீங்கள் 22,500 உங்களுக்கு டிஸ்பிளே ஃபுல்லாக மாற்றிடுவாங்க. அது போக நீங்கள் திருப்பி உடச்சிங்கன்னா கூட 2,500 தான் ஆட் ஆகும், அந்த 22,000 நல்லிஃபை ஆகிடும். அப்போ உங்களுக்கு 35,000 ப்ராஃபிட்டு. கேஸ் ஃபோன் கேஸே போடாமல் நேக்கட் ஃபீல்டில் யூஸ் பண்ணலாம். அதுவும் நீங்கள் வாட்டர் டேமேஜ் பண்ணிங்கன்னா 8,900 கொடுத்தீங்கன்னா இமீடியட்லி நியூ டிவைஸ், புது ஃபோன் வரும், நாட் ஈவன் ரீஃபர்பிஷ்டு புது ஃபோன் தே வில் கிவ் யூ. இந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்து OnePlusல முடிச்சுட்டு அவங்ககிட்ட நான் ஃபோனு நான் அதெல்லாம் மண்டையில் ஓடிட்டு இருக்கேன். அந்த ஃபோன் வாங்கும் போதே அவங்க வந்து ஃபோட்டோ கொடுத்து எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இது மாதிரி ரிசால்வ் பண்ணிட்டாங்க. அதுவும் மிஸ்டர் இவர் பேர் அதான் அந்த இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க பேரில் போட்டு நல்லா இருக்கு, நான் அந்த ட்வீட் இன்னும் அக்கௌண்ட்டில் தான் ப்ரோ இருக்கு, அதை நான் டெலீட் பண்ணல. ஏன்னா அந்த ட்வீட்டு கீழே கேட்டிருந்தாங்க, see this guy how he is changed. எல்லாருமே வந்து ரெசல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் தான் வந்து அந்த பிராண்டை திட்டுவாங்க, ரெசல்யூஷன் கிடைச்சோன்னே அந்த பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ நான் ட்விட்டரில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் ட்விட்டரில் அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து அந்த பிராண்ட் வந்து ரசிச்சு வளர்ந்தேன் ப்ரோ. லைக் லிட்டரலி ஐ க்ரூ அப் வித் திஸ் பிராண்டு. அதாவது ஒரு ஃபோனை நம்ம பார்க்க தான் முடியுன்றதுலேருந்து என்னால் சம்பாதிச்சு வாங்க முடியுன்ற அளவுக்கு நான் வந்தேன். பூமர் சீரீஸில் நான் வந்து OnePlus எப்படி நான் கதறி இருக்கேன்னு நீங்கள் போய் பார்க்கலாம். நான் காமேஷ் ப்ரோ கிட்ட கதறி இருப்பேன். நான் OnePlus எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், OnePlusக்காக ஒரு ஐஃபோன் யூசர் கிட்ட நான் எந்த அளவுக்கு சண்டை போட்டிருக்கேன். போட நான் எப்படிலாம் பேசிட்டு எங்கள் ஆஃபீஸில் இந்த அளவுக்கு சண்டைலாம் போட்டிருக்கோம். அந்த ரெட் கேபிளை பார்க்குறதே ஒரு எமோஷனாக இருக்கும் ப்ரோ. எனக்கு சார்ஜரை மாட்டும் போது ஒரு ஃபீல் வரும்.
அதெல்லாம் புரியுது. அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ என்ன ஆகிட்டானா பையன் வந்து சரி அதான் ஊருக்குள்ளே எல்லாரும் சொல்கிறாங்களே ஆப்பிளில் வந்து ஓரளவுக்கு இந்த சப்போர்ட் ஆஸ்பெக்டில் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரியலி கிரேட், தேர் டூயிங் மோர் தென் வாட் யூ இன்வெஸ்ட். அப்படிலாம் கிடையாது. அந்த ஆணி பற்றி நாங்கள் பேசவே வரல, அதை நாங்கள் இன்னும் ட்ரோல் பண்ணுவோம். மேட்ரு என்னன்னா அட்லீஸ்ட் ஆஃப்டர் சேல் சப்போர்ட். அது நான் சொல்கிறேன் இப்போ என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா நான் வாங்கி டிஸ்பிளே மாற்றிருக்கேன். பாட் 3 iPhones ப்ரோக்கு தெரியும். ஓகேவா, 3 iPhonesனா புதுசாக 3 வாங்கினான்ல. ஒரு ஃபோன் வாங்கி அது கேர் ப்ளஸில் இருக்கும்போது பிரச்சனையாகி கொடுத்து புது ஃபோன் திரும்ப அதை கொடுத்து புது ஃபோன், இது எல்லாமே வந்து டேமேஜ்னால இல்லை, டியூ டு சம் டிஃபெக்ட் அவ்வளோதான். டேமேஜ்னா நீங்கள் 8900 இப்போ வாட்டர் டேமேஜ்னா பே பண்ணோம், நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம். அந்த மாதிரி இல்லை, இதில் ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோங்களா, ஓ சாரி இந்தாங்க இந்த டிவைஸ். ஸோ இப்போ அதுதான் என்ன ஆகுது, அன்றைக்கி அந்த OnePlus 13 வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ரெட்டாக மாறுது ரீப்ளேஸ்மெண்ட் டிவைஸு. அதில் அடுத்த நாள் எடுத்துகிட்டு போகிறேன். ஆர்பிஜி லேஅவுட், நோட் பண்ணுங்கள் இந்த வேர்டு, ஆர்பிஜி லேஅவுட்னால அந்த கலர் வந்து உங்களுக்கு ரெட் அதிகமாக தெரியுது. ஆர்பிஜி ரெட் அதிகமாக தெரியுது. ஸ்டார் லைட்டில் வந்து உங்களுக்கு நிறைய புது இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஐ ப்ரொடெக்ஷன் A++, அதான் இந்த ஐயோ டிஸ்பிளேமேட் A++ வாங்குறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஃபன் என்னன்னா, நான் பழைய யூனிட் DOA பண்ணி அங்கே இருக்குல்ல, அது எடுத்துகிட்டு வந்து அதில் அப்படி இல்லைன்னு சொல்கிறேன். அதில் அப்படி இல்லை. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அதே மாதிரி இருக்குது இன்னொரு கீழே டெமோ யூனிட்டில் 3 ஃபோனில் ஒரு அந்த ரிப்ளிகேட் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்ச் டிவைஸ் கீழே தானே எடுத்துகிட்டு வந்தாங்க ஸ்டோர்லேருந்து, அது எடுத்துகிட்டு வராங்க. அது இதோட ரெட்டாக இருக்குது. எதுனா ரீடிங் மோட் போட்ட மாதிரி இருக்குது அந்த டிவைஸு. இல்லை ப்ரோ, அந்த ஃபோனில் செம்ம ஃபீச்சர். நீங்கள் ஒயிட் வால்பேப்பர் வச்சா கூட அது ரெட்டாக உங்களுக்கு காட்டும். அப்போ ரெட் வச்சேன்னா அவ்வளோதான். அதனால ஆடுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸ்டிங் வந்து குடிச்சிருக்கீங்களா ஃபோனில் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் இஸ் ரெட்டு. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் ப்ரோ கிட்ட அனுப்பிச்சிடுறேன். ஸோ இது மாதிரி போயிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணி அந்த புது டிவைஸ் வந்து ரெட்டை ஆக்டிவேட் பண்ணி 1 hour ஆகுது. குடுன்னு ஓடினேன். ஒரு ரீசெல்லருக்கு கேஷிஃபைல போனால் நியாயமே இல்லாமல் 89,000 ஃபோனை 22,500 கேட்டான். ஏன்னா அப்போ அந்த டிவைஸ் லிஸ்ட் ஆகலை கேஷிஃபைல. ஏன்னா அன்றைக்கி தானே லான்ச்சு, 2வது நாளோ 3வது நாளோ ஒரு அதான் 1 வீக் ஆயிருக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸ்லாம் முடிக்க. வெக்கமே இல்லைல்ல. சரி, 22,500 எடுக்கிறான். ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் கேட்டதுக்கு அவன் யார்கிட்ட கால் பண்ணி, சரி அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு தெரியும் நிறைய ரீட்டைலர்ஸ் இருக்காங்க செகண்ட் ஹேண்டில் விற்கிறதுக்கு. தே கேவ் மீ a good price பட் நாட் a excellent price. ஒரு 18,000 லாஸ் ஆனான். ஆனால் எனக்கு என்னன்னா, அந்த 18,000 வந்து எனக்கு அப்போ பெருசாக தெரியல. ஏன்னா அதோட எனக்கு என்னோட மென்டல் ட்ராமா அதிகமாகிடுச்சு. எனக்கு வந்து 18,000 போய் தொலையுதுன்னா, நான் எப்படின்னா அந்த ஃபோன் வந்து இஎம்ஐ ஸ்பிளிட்டில் எடுத்தேன். 12 months நோ காஸ்ட் இஎம்ஐ. அதை நான் வந்து ஆன ட்ராமாவில் அது விற்க போகிறோன்ட்டு என் அக்கௌண்ட்டில் அந்த மொத்தத்தையும் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இஎம்ஐயாக கன்வெர்ட் ஆகுதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபோனை விற்றுட்டேன். ஏன்னா இஎம்ஐயோட விற்க நம்மளுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, விற்றுட்டேன். அந்த ஃபோன் எப்படி இருந்தாலும் அது இஎம்ஐ கார்டு இஎம்ஐக்கு உங்களுக்கு லாக்லாம் ஆகாது. ஸோ தட் இஸ் டன். ஸோ அந்த ரெட் கலர் ஃபோன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டானா? ரீப்ளேஸ்லாம் பண்ணல, அது சொல்லியே ஒருத்தர்கிட்ட விற்றுட்டேன். அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டார். ஏன்னா அவர் செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவர் கையில் வந்து இது வச்சிருக்காரு, S24 Ultra வச்சிருக்காரு. சரி, S24 Ultra பக்கத்தில் இப்போ கொண்டு போய் வச்சா டிஸ்பிளே மேட் ++ மாதிரி இருக்காது. அதுதான் இருக்காது. அவர் என்னன்னா 24 GB RAM 1 TB ஸ்டோரேஜ் இருக்குல்ல இந்த ப்ரைஸ்க்கு. காமேஷ் ப்ரோட்டியா கொடுத்த காமேஷ் ப்ரோட்டியா S24 Ultra ஃபோன் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்காக வேணும்னு சொன்னாருன்னு ஒன்று. அப்போ நம்மளால தானா அப்படின்னு நினைச்சேன். சரி ஓகே. மொத்தம் வந்து என்னன்னா, அவருக்கு நல்ல டிவைஸ் வந்ததுக்கே அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவர் கேமரா சரியில்லை, அந்த மாதிரியான ஒரு சில வருத்தங்கள் அவருக்கு ஒரு பக்கம் இருக்கு. இல்லைங்க, நிறைய பேர் வந்து என்னன்னா, நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு வயசுன்னு இருக்கு, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் சின்ன வயசுல நிறைய விஷயங்கள் கற்றுக்குறீங்கல்ல, அந்த மாதிரி இந்த தெளிவையும் கற்றுக்கோங்க. எல்லா பிராண்டுக்கிட்டையுமே நம்ம ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறது வந்து நமக்கு அது தேவையில்லாத பிரச்சனையை தான் கிரியேட் பண்ணும். எனக்கு அது ஒரு நல்ல லெசன் ப்ரோ. ஸோ அது வந்து ஒரு பெரிய லெசன். போனேன், எவ்ரிதிங் வாஸ் டன். ஆனால் என்னன்னா, நீங்கள் சொன்னீங்களே ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கினேன், அப்படியே இல்லாமல் நான் 2 ஃபோன் வாங்கினேன். iPhone 16 Pro Max 2 ஃபோன் வாங்கினேன். ஒன்று இப்போ என் கையில் இருக்குது, ஒயிட் டைட்டேனியம். அதுவும் இதாங்க. சரி, இதே டெசர்ட் டைட்டேனியம் வாங்கினேன். அது யாருக்குடா? அது எனக்கு தான் வாங்கினேன். எதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டெசர்ட் டைட்டேனியம் தான் வாங்கினேன். ஜாப்பனீஸ் யூனிட்டு. எனக்கு வந்து என் ஆஃபீஸ் லைன் ஆஃப் ஒர்க்குக்கு அந்த கண்ட்ரி கோட் இஷ்யூ இருந்துச்சு. நல்ல டீலரு. லைக் ஹி ஜஸ்ட் டுக் 3,000 லெஸ் ஃப்ரம் தட். வாங்கிட்டு யூஎஸ் வேரியண்ட் வாங்கினேன். இது எதுக்கு வாங்கினேன்னா, மில்லிமீட்டர் வேவ் சப்போர்ட் இருக்க ஒரே ஃபோன் இது தான். இசிம் இருக்கிறனால ஆர்டிஏ போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த டிவைஸை. ப்ளஸ் சிம் கார்டு இருக்கிறதுனால வாட்டர் ப்ரூஃப் அட்வான்டேஜ் அதிகம். எல்லாம் பார்த்துட்டு ஐ டுக் LLA. ஓகேவா, இது நான் உண்மையாக சொல்கிறேன், இதை நான் பாராட்டலாம் இல்லைங்க. ஏன்னா நான் இதோட அது 8 Elite நான் உண்மையாக சொல்கிறேன். OnePlusல வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் அதில் மாசாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. ஆமாம், பர்ஃபார்மன்ஸ் அது ரொம்ப மாசாக இருந்துச்சு. லைக் ஸ்மூத் அனிமேஷன்ஸ் எவ்ரிதிங் வாஸ் குட். ஆனால் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக பண்ணுறது கூட என்கிட்ட டைம் இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே அந்த ஃபோனை கொடுத்துட்டேன் பண்ண டார்ச்சரில். ஸோ அதான் OnePlusோட சுடர் எப்படி அணைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி. சரியா,
ஸோ நீங்கள் யாராவது ஒன் ப்ளஸ் தான் இல்லை, சாம்சங்லேயும் இந்த மாதிரி நிறையா கண்ணீர் விழுக சொல்கிற மாதிரியான ஸ்டோரிஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டோரி ஆப்பிள் சைட்லேயும் கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததுன்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி சுடர் பார்க்கலாமா? பரட்டா.